முக்கிய செய்திகள். பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானை மையமாக கொண்டே தீவிரவாத அமைப்புகள் செயல்படுகின்றன. மத்திய அரசு குற்றச்சாட்டு. பேரறிஞர் அண்ணாவின் 103வது பிறந்த நாள் விழா. கேப்டன் விஜயகாந்த் மலர் தூவி மரியாதை. கறவை மாடுகள் வழங்கும் திட்டத்தால் தமிழகத்தில் வெண்மை புரட்சி ஏற்படும். இலவச திட்டங்களை தொடங்கி வைத்து முதல்வர் ஜெயலலிதா பேச்சு. சட்டமன்ற தேர்தல் தோல்வியால் தான் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தனித்து போட்டி. கருணாநிதி விளக்கம். காங்கிரசிற்கு விடுதலை கிடைத்துவிட்டதாக EVKS இளங்கோவன் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். செய்திகள் தொடர்கின்றன. பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகளில் தீவிரவாதிகள் மையமாக கொண்டு செயல்படுகிறார்கள் என்று உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற காவல்துறை உயர் அதிகாரிகள் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம், டெல்லி மற்றும் மும்பை குண்டுவெடிப்பு சம்பவங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைவு என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார். அதே நேரத்தில் நாட்டில் வகுப்பு கலவரங்கள் வெகுவாக குறைந்துள்ளது என்றும், மத்திய அரசின் முயற்சியால் உல்ஃபா மற்றும் நாகா தீவிரவாதிகள் வன்முறையை கைவிட்டு பேச்சுவார்த்தைக்கு முன் வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகளை மையமாக கொண்டு சில பயங்கரவாத அமைப்புகள் செயல்படுவதாகவும் தெரிவித்தார். The epicenter of terror is Afghanistan, Pakistan. 4 out of 5 major terrorist groups are based in Pakistan, and 3 of them, LET, JEM and HM, continue to target India. There is no let-up in attempts to infiltrate from across the line of control in Jammu and Kashmir. Besides, there are attempts to infiltrate terrorists via Nepal and Bangladesh into India, as well as find a safe transit route from Sri Lanka to Tamil Nadu. நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பை வலுப்படுத்த மத்திய அரசு முழு மூச்சாக செயல்பட்டு வருவதாகவும், இதற்காக மாநிலங்கள் இடையே ஒருங்கிணைந்த செயல்பாட்டை ஏற்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டு இருப்பதாகவும் ப. சிதம்பரம் தெரிவித்தார். அயோத்தி வழக்கில் தீர்ப்பு கூறிய 3 நீதிபதிகளை கொலை செய்ய திட்டமிட்டு இருந்த சிமி அமைப்பினரின் சதி திட்டம் முறியடிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். பேரறிஞர் அண்ணாவின் 103வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தேமுதிக தலைமைக் கழகத்தில் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவப்படத்திற்கு தேமுதிக நிறுவனத் தலைவரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக அவைத் தலைவர் பண்டுட்டி ராமச்சந்திரன், தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி, மாநில இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ், தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில மாவட்ட கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழக அரசின் இலவச திட்டங்களான மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி வழங்கும் விழாவை முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று தொடங்கி வைத்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் போது அதிமுக சார்பில் தேர்தல் வாக்குறுதியாக அனைவருக்கும் இலவச மிக்சி, கிரைண்டர், மாணவர்களுக்கு லேப்டாப் மற்றும் விவசாயிகளுக்கு கறவை மாடு, ஆடுகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அறிவித்த திட்டங்கள் அனைத்தும் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வந்தன. இந்த நிலையில் இலவச திட்டங்கள் அண்ணா பிறந்த நாளான 15ஆம் தேதி தொடங்கி வைக்கப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். அதன்படி இதன் தொடக்க விழா திருவள்ளூர் பழைய காக்கலூர் சாலையில் உள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் முதலமைச்சர் ஜெயலலிதா கலந்து கொண்டு மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி உள்ளிட்ட இலவச பொருட்களை பயனாளிகளுக்கு வழங்கி நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்தார். இலவச கறவை மாடுகள் வழங்கும் திட்டத்தின் மூலம் பால் உற்பத்தி பன்மடங்கு பெருகும் என்பதால் தமிழகத்தில் வெண்மை புரட்சிக்கு வழி ஏற்படும் என்றும் செல்வி ஜெயலலிதா தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் கலப்பின ஜெர்சி பசுக்கள் வழங்கப்படுவதால் அதிக பால் உற்பத்தி திறன் ஏற்பட இது வழிவகை செய்கிறது. இவ்வாறாக மாநிலத்தில் பால் உற்பத்தியை பன்மடங்கு பெருக்குவதால் இந்த திட்டம்
வெண்மை புரட்சிக்கு வித்திடும் ஒரு உன்னத திட்டம் ஆகும். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், உயர் அதிகாரிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சட்டப்பேரவை தேர்தல் முடிவு மற்றும் மக்களின் அடிப்படை தேவைகளை கருத்தில் கொண்டே வரும் உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட உள்ளதாக திமுக தலைவர் கருணாநிதி விளக்கம் அளித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் திமுக தனித்து போட்டியிடும் என்று நேற்றிரவு திமுக தலைவர் கருணாநிதி அறிவித்தார். இதுகுறித்து சென்னையில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கருணாநிதி, மக்களின் அடிப்படை தேவைகளை உணர்ந்து உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் திமுக காங்கிரஸ் இடையிலான உறவு எந்த வகையிலும் பாதிக்காது என்றும் விளக்கம் அளித்தார். சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் இப்பொழுதுதான் தேவைப்படும். எனவே அப்பொழுதெல்லாம் நம்முடைய உறவு முடியாது, நீடிக்கும். உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அரசியல் ரீதியாக அணுகுமுறை வேண்டாம் என்று கருதுவதாலே நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறோம். திமுக நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் மீது தமிழக அரசு பொய் வழக்கு பதிவு செய்து வருவதாக குற்றம் சாட்டிய கருணாநிதி, பொய் வழக்குகளை போட்டு திமுகவை முடக்கிவிட முடியாது என்றும் குறிப்பிட்டார். சர்வாதிகார போக்குடன் செயல்படும் அரசு நிலைத்ததாக வரலாறு இல்லை என்றும், மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கலந்து கொண்ட அரசு விழாவை புறக்கணித்த புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்ட ஆட்சியர்களின் செயல் கண்டனத்திற்குரியது என்றும் கருணாநிதி தெரிவித்தார். இதனிடையே தனது இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் EVKS இளங்கோவன், உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட உள்ளதாக அறிவித்த கருணாநிதிக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் நன்றி கூறுவதாக தெரிவித்தார். தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தனித்தே போட்டியிடும் என்று சொல்லி இருக்கின்றார். அதற்காக காங்கிரஸ் உணர்வுள்ள அத்தனை தோழர்களும், குறிப்பாக இளைஞர் காங்கிரஸை சார்ந்த நண்பர்களும், நாங்கள் அத்தனை பேரும் கலைஞருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து விடுதலை கிடைத்தமைக்கு நாங்கள் பெருமைப்படுகின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த 8 ஆண்டுகளாக திமுகவின் பிடியில் சிக்கி தவித்த காங்கிரஸ் கட்சிக்கு விடுதலை கிடைத்துள்ளதாகவும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பின் நாடு திரும்பியுள்ள காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி இன்று முதன்முறையாக கட்சி பணிகளில் ஈடுபட்டார். உடல்நலக்குறைவு ஏற்பட்ட சோனியா காந்திக்கு அமெரிக்காவில் உள்ள மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. சிகிச்சைக்கு பின்னர் கடந்த 1 மாத காலமாக மருத்துவமனையில் ஓய்வு எடுத்து வந்த சோனியா காந்தி அண்மையில் டெல்லிக்கு திரும்பினார். தொடர்ந்து வீட்டில் ஓய்வு எடுத்து வந்த அவர் இன்று முதன்முறையாக கட்சி பணிகளில் கலந்து கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் அது குறித்து காங்கிரஸ் தேர்தல் குழுவினருடன் சோனியா காந்தி ஆலோசனை நடத்தினார். ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் 3வது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய சிபிஐ மேலும் 15 நாள் கால அவகாசம் கேட்கும் என்று தெரிகிறது. உச்சநீதிமன்றத்தின் கண்காணிப்பில் ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கை விசாரித்து வரும் சிபிஐ அவ்வப்போது தனது விசாரணை நிலவரம் பற்றிய அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்து வருகிறது. சிபிஐ தாக்கல் செய்த முதல் குற்றப்பத்திரிகையில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர். ராசா உள்ளிட்டோர் மீது குற்றம் சாட்டப்பட்டதால் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டனர். அதன் பின்னர் 2வது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு கலைஞர் டிவி பங்குதாரரும் கருணாநிதியின் மகளுமான கனிமொழி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். ஏர்செல் நிறுவனத்தின் பங்குகளை மலேசிய நிறுவனத்திற்கு கட்டாயப்படுத்தி தயாநிதி மாறன் விற்க செய்ததால் சன் டிவி குழுமத்திற்கு 600 கோடி ரூபாய் முதலீடு பெற்றதாக புகார் கூறப்பட்டதால் தயாநிதி மாறன் பதவி விலகினார். இந்த நிலையில் 3வது குற்றப்பத்திரிகையை தயாரிக்கும் பணியில் சிபிஐ மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. கடந்த திங்கட்கிழமை கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் ஆகிய இருவரிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினார்கள். 3வது குற்றப்பத்திரிகையில் சில முக்கிய பிரமுகர்களின் பெயர்கள் இடம்பெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் அறிக்கை தாக்கல் செய்ய சிபிஐ மேலும் 15 நாள் அவகாசம் கேட்கும் என்று தெரிகிறது. உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் என்று ஆர்வத்தோடு விருப்பமனு தாக்கல் செய்தனர். உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு விருப்பமனு வழங்கும் நிகழ்ச்சியை தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கடந்த 4ஆம் தேதி தொடங்கி வைத்தார். விருப்ப மனுக்கள் தாக்கல் செய்ய 12ஆம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் பெரும்பாலான கழக தொண்டர்களின் விருப்பத்திற்கு இணங்க 18ஆம் தேதி மாலை 4 மணி வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளதாக கேப்டன் விஜயகாந்த் அறிவித்தார். அதன்படி தேமுதிக தலைமை அலுவலகத்திலும் மாவட்ட தேமுதிக அலுவலகங்களிலும் விருப்ப மனுக்கள் வழங்கப்பட்டு வருகிறது.
சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் ஏராளமான தேமுதிகவினர் மனுக்கள் பெற்று சென்றனர். பெட்ரோல் விலை ₹3.14 உயர்வு இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது. சென்னை மாநகராட்சி வார்டு வரையறைக்கு தடை விதிக்க வேண்டும், உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.